சமீபத்தில் முடிவடைந்த இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணியோட பேட்ஸ்மேன்களான ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் பவுலிங் செஞ்சு வெற்றி தேடி கொடுத்தாங்க. அதே போல் இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மாவும் ரொம்ப நாள் கழித்து பவுலிங் போட்டிருந்தார். இது இந்திய அணியோட பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் தாக்கமாகவே பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி பிரீமியர் லீக் தொடரில் நட்சத்திர வீரர் ரிஷப் பண்ட் ஒரு ஓவரை வீசி ஆச்சரியம் கொடுத்தாரு. கடந்த சில ஆண்டுகளாகவே பேட்ஸ்மேன்கள் பவுலிங் செய்வார்களா என்ற இந்திய ரசிகர்கள் ஏங்கிய சூழலை தற்போது விக்கெட் கீப்பர் கூட பவுலிங் செய்ய தயாராக இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் புஜ்ஜி பாபு தொடரில் மற்றொரு சம்பவம் அரங்கேறியிருக்கு. BCCI ஒப்பந்தத்திலிருந்து நீக்கப்பட்ட இஷான் கிஷன் புஜ்ஜி பாபு தொடரில் ஜார்க்கண்ட் அணியின் கேப்டனாக செயல்பட்டு வர்றாரு. மத்திய பிரதேச அணிக்கு எதிரான முதல் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சதம் விளாசிய இஷான் கிஷன் 2வது இன்னிங்ஸில் கடைசி வர களத்திலிருந்து வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சார். இதன் மூலம் இஷான் கிஷன் தனது திறமையை நிரூபித்து ஃபார்முக்கு திரும்பி உள்ளதாக பாராட்டுகள் இருந்துச்சு. அதே போல் விக்கெட் கீப்பிங்கிலும் சிறப்பாக செயல்பட்டிருந்தார். அதையெல்லாம் தாண்டி இஷான் கிஷன் பவுலிங் செய்திருக்கக்கூடிய சம்பவம் ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. விக்கெட் கீப்பிங் மட்டும் இல்லாமல் பந்து வீசவும் தயார்னு இஷான் கிஷன் செய்தி சொல்லியிருக்காரு. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஜார்க்கண்ட் அணி முதல் இன்னிங்ஸில் மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியது. பின்னர் ஹைதராபாத் அணி களமிறங்கி 7 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் சேர்த்திருந்தது. அப்போது இடதுகை பேட்ஸ்மேனான ரவி தேஜா களத்தில் இருந்தபோது இஷான் கிஷன் ஆஃப் ஸ்பின் வீசி அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சார். இஷான் கிஷன் பவுலிங் செய்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருது. இதுவரை இந்திய அணிக்காகவோ அல்லது IPL தொடரிலோ இஷான் கிஷன் ஒரு முறை கூட பவுலிங் செஞ்சதில்லை. ஆனால் முதல் தர போட்டிகளில் இதுவரை இஷான் கிஷன் 5 ஓவர்கள் வீசியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது.